அதிமுக நிகழ்ச்சி பேனர்களில் தனது பெயர் புறக்கணிக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா பேசியது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன பார்த்து பேசுறதுக்கோ, என்ன பார்த்து கும்பிடுறதுக்கோ, என்ன பார்த்து பயப்படுறதுக்கோ யாருக்கும் அச்சம் வேண்டாம், யாருக்கும் எந்த நிர்பந்தமும் வேண்டாம். எங்க இந்த இதுல எங்களுடைய போட்டோவை நானும் தம்பியும் தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். எங்க ரெண்டு பேரோட போட்டோவை இப்படி ஒரு இதுல போட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா? எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காதா? எப்படி உங்களால் என்னை மறக்க முடிகின்றது? எந்த நிர்பந்தம், எந்த சுயநலம் என்பதை கேட்டு யாரு நின்றாலும் அதிமுக இங்கே வெற்றி பெறுவதற்கு நான் நிச்சயமாக உறுதியாக பணியாற்றுவேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது அல்ல. இந்த தேர்தல் நேரத்திலே இந்த ஒரு குரூப்பிசமும் இந்த விஷயங்களும் நடைபெறக்கூடாது என்பதற்காக இதை தெரிவிக்கின்றேன். அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இடம்பெறாத காரணத்தால் விழாவில் பங்கேற்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்திருக்கிறார். கோவிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற விழாவை புறக்கணிக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாலே என்னை சந்தித்தார்கள். சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான், டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போதுதான் எனக்கு கவனத்திற்கு வந்தது. ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை. அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு 2011 அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள். 3,72 அப்போது நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் அவர்கள் அதை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு வழங்கினார்கள். ஆகவே இந்த பணிகளை துவங்கிய நேரத்தில் துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்திலே கவனத்திற்கு எடுத்து சென்றேன். நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர இதை கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றைய வருகை தருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன்.